ஈரானும் ஒருவேளை முள்ளிவாய்க்காலுக்கு இணையான ஒரு பேரழிவை சந்திக்க போகின்றதா என்கின்ற சந்தேகம் நேற்றைய தினம் நள்ளிரவு வேளையில் தீச்சுவாலையாக எரிந்து கொண்டிருக்கின்றது ஈரானினுடைய பல எண்ணெய் குதங்கள். ஈரானை பொறுத்தவரையில் அவசரமாக மூன்றாம் தரப்பொன்றின் உதவியை நாடி செல்லுகின்ற ஒரு போக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானின் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பெரும் வணிகர்கள் எல்லாம் நாட்டை விட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹார்முஸ் நீரிணையை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து வருகின்ற ஒரு சில வாரங்களில் உத்தியோகபூர்வமாக திறந்து உங்கள் அனைவருக்குமான பயணப்பாதைகள் ஒழுங்குபடுத்தப்படும் என்ற தகவலும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுத்தளங்களில் ஈரானின் ஒட்டுமொத்த விமான தளங்களும் துறைமுகங்களும் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாது ஈரானில் எந்த ஒரு போர்க்கப்பலோ போர் விமானங்களோ இல்லாத ஒரு வெறுமை. லங்காஸ்ரீயின் கழுகு பார்வையூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். கழுகார் வருவதற்கு சற்று தாமதமாயிருக்கலாம், ஆனால் பல முக்கியமான தகவல்களை சேகரிப்பதில் ஏற்பட்ட தாமதம்தான் கழுகார் உங்களோடு இணைந்து கொள்வதிலும் தாமதத்துக்கு காரணமாக இருக்கலாம். இதுவரை உலகம் பார்த்திராத பெரும் ஒரு அழிவை இன்னும் ஓரிரு வாரங்களில் சந்திப்பதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக சர்வதேச போரியல் நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இதுவரை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுத்தளங்களில் ஈரானின் ஒட்டுமொத்த விமான தளங்களும் துறைமுகங்களும் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாது ஈரானில் எந்த ஒரு போர்க்கப்பலோ போர் விமானங்களோ இல்லாத ஒரு வெறுமை ஈரானில் தென்படுகின்றது. ஈரான் வான்பரப்பு முழுவதையும் அமெரிக்க இஸ்ரேல் படையினர் அல்லது அமெரிக்க இஸ்ரேல் விமானப்படையினர் தங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய போர் விமானங்கள் தற்போது ஈரானிய வான்பரப்பில் கடந்த காலங்களில் இருந்த அச்சுறுத்தல் அல்லது அச்சங்களை தவிர்த்து சுதந்திரமான வகையில் பரப்புகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை இராணுவ இலக்குகளை மாத்திரம் குறிவைத்து வான் தாக்குதலை நடத்தி வந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் முதன்முறையாக நேற்றைய தினத்திலிருந்து ஈரானினுடைய பொருளாதார இலக்குகளாக எண்ணெய் கிடங்குகளை நோக்கி அல்லது எண்ணெய் விநியோக பாதைகள், எண்ணெய் சேமிக்கும் இடங்களை நோக்கிய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் நள்ளிரவு வேளையில் தீச்சுவாலையாக எரிந்து கொண்டிருக்கின்றது ஈரானினுடைய பல எண்ணெய் குதங்கள். இராணுவ நிலைகளை விட்டு பொருளாதார நிலைகள் மீது தாக்குதலை திடீரென இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆரம்பிப்பதற்கு காரணம் என்னவென்று தேடிச் சென்ற போது நிபந்தனையற்ற விதத்தில் சரணடையும் வரைக்கும் தாக்குதல் தொடரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவிலே எச்சரித்திருந்தார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பொருளாதார இலக்குகள் இருக்குமோ என்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கின்றது. ஈரானின் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பெரும் வணிகர்கள் எல்லாம் நாட்டை விட்டு மெல்ல மெல்ல தங்களுக்கு ஏற்ற நாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் அவசரமாக மூன்றாம் தரப்பொன்றின் உதவியை நாடி செல்லுகின்ற அல்லது மூன்றாம் தரப்போடு மறைமுகமாக பேசுகின்ற ஒரு போக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையில் மீண்டும் கூறுகின்றோம், போர் வலிமையோடு இருக்கின்ற நாடு, கடந்த காலங்களில் பெரும் இராணுவ வலிமையோடு இருந்த நாடு என்றெல்லாம் கூறப்பட்டாலும் இப்போதைய சூழ்நிலையில் அனைத்தும் அழிக்கப்பட்டு ஈரான் ஒரு இக்கட்டான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமாதான சூழலில் யார் இந்த சமாதானத்தின் மூன்றாம் தரப்பாக மத்தியஸ்டம் வைக்கலாம் என்று தேடி பார்த்த போது அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் யாரும் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தொடர்பிலும் கருத்துக்கள் வெளியாகின்றன. நாடுகள் என்று பார்க்கின்ற போது இந்த விவகாரங்களிலே நேரடியாக தலையிடாத சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நாடுகள் பேசப்படுகின்றன. அந்த நாடுகளுடைய பெயரை கூட பல சோதனைகளுக்கு ஈரான் உட்படுத்துகின்றது. அதற்கு மேலதிகமாக ஆசிய நாடுகளில் இந்தியாவினுடைய பெயர் பலமாக பேசப்படுகிறது. ஒருவேளை இந்தியா இந்த மத்தியஸ்தத்தை வகிக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நெத்தனியாகு மற்றும் டொனால்ட் ட்ரம்போடு பேசக்கூடிய நிலை, இந்த யுத்த கால பகுதியிலே தான் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து அமெரிக்க இஸ்ரேல் சார்பு நிலைப்பாடு எடுத்தமையெல்லாம் பார்க்கின்ற போது ஈரானோடு பேசக்கூடிய நிலையிலும் இப்போது நரேந்திர மோடி இருக்கின்றார். நெத்தனியாகு ட்ரம்போடு பேசக்கூடிய நிலையிலும் இருப்பதனால் ஒருவேளை அந்த சமரச முயற்சி மூன்றாம் தரப்பு சம்பந்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அதற்கு முன்னரே இந்த யுத்தம் நிறைவடைந்து விடுமா என்று சந்தேகம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நல்ல ஞாபகம் இருக்கின்றது. வெள்ளைக்கடியோடு சரணடைகின்ற அந்த முக்கியமான கட்டம் எட்டப்பட்ட போது சரணடைதலுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து சர்வதேச மத்தியஸ்தத்தையும் அனுமதித்துவிட்டு
ராஜபக்ச ஆட்சி காலத்திலே பெசில் ராஜபக்ச தான் அதனை கையாண்டிருந்தார். அதே காலப்பகுதியிலே கனதியான தாக்குதலை நடத்தி அந்த ஈழப் பகுதியை ஒட்டுமொத்தமாக அழித்து சுடுகாடாக்கிய கண்முன் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் எம் அனைவருக்கும் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டவர்களாக ஈரானும் ஒருவேளை முள்ளிவாய்க்காலுக்கு இணையான ஒரு பேரழிவை சந்திக்க போகின்றதா என்கின்ற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது. ஈரானில் இருக்கக்கூடிய சீனாவுக்கு சொந்தமான பண்டார் அபாஸ் துறைமுகமும் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கின்றது. ஆனால் ஒரு துறைமுகம் மட்டும் ஈரானிலே தப்பி இருக்கின்றது. எந்த துறைமுகம் என்று பார்த்தால் சபஹார். அது இந்தியாவால் நிர்வகிக்கப்படுகின்ற துறைமுகம். எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அப்படியே ஒரு வளமை போன்று அந்த துறைமுகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. போர் பதட்டம் இருந்தாலும் எந்த ஒரு சேதமும் இல்லை. ஈரானிலே இப்போது இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு ஒரு துறைமுகம் மிஞ்சப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவலையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், ஹார்மோஸ் நீரிணையை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து வருகின்ற ஒரு சில வாரங்களில் உத்தியோகபூர்வமாக திறந்து உங்கள் அனைவருக்குமான பயண பாதைகள் ஒழுங்குபடுத்தப்படும் என்ற தகவலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அடுத்த கட்ட இடைக்கால அரசு, அதாவது வெனிசுலாவில் ஒரு அரசை அமெரிக்கா நிறுவி இருக்கிறது. அதே போன்று ஈரானினுடைய அடுத்த கட்ட அரசை நிறுவுவது தொடர்பிலும் தீவிரமான கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றன. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் மன்னர் ஒருவர் இடைக்கால அரசின் மதச்சார்பற்ற ஒரு மன்னரை அந்த இடைக்கால அரசின் தலைவராக நிர்வகிப்பது தொடர்பிலும் அவர் வழிநடத்துவது தொடர்பிலும் அமெரிக்கா தீவிர முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயமும் கழுகாருடைய பார்வையிலே சிக்கியது. அனைவருமே எதிர்பார்த்திராத அல்லது இந்த உலகமே எதிர்பார்த்திராத ஒரு சம்பவம் நடந்து விடுமோ என்கின்ற பதட்டம் இருக்கின்றது. அந்த பதட்டம் நாளுக்கு நாள் அல்ல, மணத்தியாலத்துக்கு மணத்தியாலம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரான் என்கின்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது என்பதில் முடிவு செய்துவிட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் நெத்தனியாகுவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதில் குறியாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அங்கு நாங்கள் இறுதி வரையும் யுத்தம் செய்வோம் என்று அங்கு இருக்கக்கூடிய அரசு கூறிக்கொண்டிருக்கின்றது, புரட்சிகர இராணுவம் கூறிக்கொண்டிருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் கடந்து புரட்சிகர இராணுவம் எங்களோடு சரணடைந்தால் அவர்களுக்கு தண்டனை இல்லை, நாங்களாக கைது செய்தால் பெரும் விலைகளை கொடுக்க வேண்டும் என்று நெத்தனியாக எச்சரிக்கின்றார். அந்த சூழ்நிலையில் நெத்தனியாவை பொறுத்தவரையில் ஈரானை நிலைகுலைய வைப்பதற்கு எங்களிடம் ஒரு முக்கியமான உபாயம் இருக்கின்றது. மிகப்பெரிய உபாயத்தை நாங்கள் கையாளப் போகிறோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் இந்த ஒற்றை வரி என்பது பலரிடமும் பல கோணங்களிலே சிந்திக்க வைத்திருக்கின்றது. எந்த அடிப்படையில் அதனை கூறினார்? இராணுவ ரீதியில் கூறினாரா, அரசியல் ரீதியில் கூறினாரா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் வலுக்கின்றன. கடந்த சில வாரங்களாகவே இஸ்ரேல் ஈரான் இடையில் போர் உக்கிரமடைந்து இன்று உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது. ஈரான் என்கின்ற தேசம் இன்று ஒட்டுமொத்த கட்டுமானத்தையும் இழந்திருக்கின்றது. மார்ச் 7 இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பெஞ்சமின் நெத்தனியாகு அவர்கள் ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுக்கின்றார். அந்த எச்சரிக்கையிலே நெத்தனியாகுவின் பேச்சில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு கடும் உக்கிரமும் ஒரு கோரத்தன்மையும் இருந்ததை போரியல் நிபுணர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்லாது IRGC ஈரானினுடைய புரட்சிகர இராணுவம் வெகு விரைவாக சரணடைய வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் பிடிவாதமாக இறுதி வரையும் போரிட நீங்கள் முற்படுவீர்களாக இருந்தால் அதற்குரிய விலையையும் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் என்று மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுகின்றார். அது மட்டுமல்லாது இந்த போரில் யாரும் கண்டிராத முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் இருப்பதாக முன்னர் குறிப்பிட்டார். ஒரு அதிர்ச்சி இருப்பதாக பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் கடந்த 7ஆம் தேதி இஸ்ரேல் மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார். அது ஒருவேளை சர்வதேச போரியல் ஆய்வாளர்களால் சர்வதேச ஊடகங்களிலே ஒரு அனுமானமாக அல்லது ஒரு உத்தேசமாக கூறப்படுவது சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் நடந்துவிடக்கூடாது என்று எல்லோருமாக பிரார்த்திக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த பெஞ்சமின் நெத்தனியாகு கூறிய முக்கியமான விடயம் இதுவாகவா இருக்க போகிறது என்கின்ற பலரும் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானின் மிக முக்கிய எண்ணெய் கிணறுகள் மற்றும் இராணுவ தளங்களை ஏற்கனவே இஸ்ரேல் அழித்து விட்டது அல்லது முழுமையாக துவம்சம் செய்து விட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறிய ஈரானை நிலைகுலைய வைக்க போகின்ற மிக முக்கியமான தாக்குதல் என்பது, அந்த ரகசிய திட்டம் என்பது ஒருவேளை ஈரான் மீது இஸ்ரேல் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப் போகிறதா என்றும் ஒரு சில போரியல் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். அந்த பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியதன் பொருள் யாருக்கும் தெரியாது. எல்லோரும் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஊகத்தில் ஒன்று, அணுகுண்டை பயன்படுத்த போகிறார்களா, பயன்படுத்தினால் என்ன செய்வது, அதனை யார் தடுப்பது என்ற கேள்வியும் எழுகின்றது. இந்த பெஞ்சமின் நெத்தனியாகுவின் கூற்று என்பது தாக்குதலை குறிக்கிறதோ என்கின்ற அச்சம்
உலக அளவிலே எழுந்திருக்கின்றது. இதற்கு யார் அறிக்கை வெளியிடுவது அல்லது இது யார் இதனை கட்டுப்படுத்துவது என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஈரான் ஏற்கனவே தனது அணுசக்தி திட்டங்களை ரகசியமாக செயற்படுத்தி வருவதாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகிறது. இஸ்ரேல் குற்றச்சாட்டி வருகின்ற சூழ்நிலையில் ஈரானை இறுதி கட்டத்திலே, குறிப்பாக ஈரானின் அணுசக்தி மிரட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, அது தன்னுடைய பிராந்தியத்திலே அணுசக்தியை உருவாக்குகின்ற நிலையை ஈரான் அடைந்துவிடக் கூடாது என்பதில் தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. ஒருவேளை இதனை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இஸ்ரேல் ஈரான் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்த துணிந்து விட்டார்களா அல்லது அதுதான் முடிவாகி விட்டதா? பெஞ்சமின் நெத்தனியாகு டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இருவரும் எடுப்பதுதான் முடிவு. அவர்களுக்கு யாரும் ஆலோசனை கூற முடியாது. ஐக்கிய நாடுகள் சபை விடுமுறையில் சென்று விட்டது. உலகில் இருக்கக்கூடிய சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் அனைத்தும், அதாவது இந்த ஈரான் யுத்த கால பகுதியிலே சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு, சர்வதேச மனித உரிமைகள் பல கட்டுமானங்களை கொண்டிருக்கக்கூடிய உப அமைப்புகள் எல்லாம் விடுமுறையில் சென்று விட்டன. பெஞ்சமின் நெத்தனியாகு டொனால்ட் ட்ரம்ப் எடுப்பதுதான் முடிவு. அது என்ன முடிவாக இருக்க போகிறது? ஒருபோதும் ஆபத்தான முடிவுகள் நடந்துவிடக் கூடாது என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. கழுகாருடைய பார்வையிலே இவைதான் இன்றைய நாளிலே கிடைத்திருக்கின்றது. இப்போது கிடைக்கப்பெற்ற தகவல்கள் அனைத்தும் ஒரு அச்சத்தை ஊட்டுகின்ற செய்திகள். ஆனால் எதுவும் நடந்து விடக்கூடாது. மனித மாண்போடு யுத்தத்திலும் அந்த மக்கள் மதிக்கப்பட வேண்டும். ஒரு பெரும் யுத்தத்தால் ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்று கொத்தனை குண்டுகளாக இருக்கலாம், விமான தாக்குதல்களாக இருக்கலாம், பல தாக்குதல் கருவிகள், அதாவது அந்த என்னென்ன ஆயுதங்கள் என்று சர்வதேச அளவிலே பயன்படுத்தப்படும் அத்தனை ஆயுதங்களாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ஈரான் மக்களும் பாதுகாப்பாக பாதிக்கப்படாமல் அவர்களும் அந்த யுத்த கால பகுதியிலே அவர்களும் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் நெத்தனியாகு பொறுத்தவரையில் அது வாய்ப்பில்லை. என்ன நடக்க போகிறது? தீப்பற்றி எரிகிறது, தீச்சுவாலையாக இருக்கின்றது ஈரான் நகரங்கள். அதே நேரம் இஸ்ரேலினுடைய பகுதிகளும் பெரும் அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக இஸ்ரேலை நோக்கியும் இருக்கின்றது. ஈரானுக்கு ஆதரவான பல உபகுழுக்கள் அந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். எது இடம்பெறப் போகிறதோ தெரியாது. பெஞ்சமின் நெத்தனியாகு கைகளிலே அணுகுண்டு பயன்படுத்துகிற மனநிலை இருக்கக்கூடாது. அந்த மனநிலையிலிருந்து அவர் வெளியேற வேண்டும். அப்படி ஒரு அணுகுண்டு தாக்குதல் இடம்பெறுமாக இருந்தால் இந்த நவீன யுகத்திலே ஒரு உலகம் பெரும் ஒரு அழிவை சந்தித்த வரலாற்று பதிவாக அது மாறும் என்கின்ற சந்தேகத்தை கூறிக்கொண்டு, இவை அனைத்தும் சந்தேகமாக இருக்கிறது என்ற கழுகாரின் கருத்துக்களோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.